தெய்வம் நீரே, நீர் மாத்திரமே. நீரே, நீர் மாத்திரமே. நீரே, நீர் மாத்திரமே. நீரே, நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். அவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. நீரே இயேசுவே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. ஓ ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமைகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறதான் எங்கள் தெய்வமே. ஓ நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல வேறு தேவன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு ரட்சகரும் இல்லை. நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வமாக இருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் அது உம்மாலே தான் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிற தெய்வமே, இந்த ஆராதனை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறபடியினால் ஹல்லேலூயா உமக்கு நாங்கள் நன்றி
செலுத்துகிறோம். பரிசுத்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்ததான தெய்வம் நீர். எத்தனையோ அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்ததான தெய்வம் நீர். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம், ஓ காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஹல்லேலூயா, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
நேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். ஓவாடி நின்ற வேளையில் தவித்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில் மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டே. நல்ல எபனேசராய் நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபனேசர் நல்ல எபனேசராய் ஹல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும். நல்ல எபனேசரே நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி ஆண்டவரே இயேசுவே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தெய்வமே. எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்தவர், எத்தனையோ அற்புதங்கள் எங்கள் மத்தியில செய்ததான தெய்வமே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி 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 செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை பாதுகாத்தபடியினால், உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தி வந்தபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த
இந்த சபை நடுவில் அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தில வெளிப்படும்படியாய் ஆண்டவரே உம்முடைய மகிமை எங்கள் மத்தில கிரியை செய்யும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை நிறைந்ததான தெய்வம், இரக்கம் நிறைந்ததான தெய்வம் நீர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே. என்னை பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன் ஐயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். சேர்ந்து பாடுவோமா? முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். சாத்தானை ஜெயித்து விட்டீர். நல்ல கரங்களை தட்டி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி. எத்தனை நன்மைகள் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். ஓ பலவீனன் என்னை பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே. என்னை பலத்தால் இடை கட்டினே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல். எத்தனை நன்மைகள் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். சொல்லுவோம் நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீர். எங்களை கிருபையால் ரட்சித்தீரே. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்.
எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல். எனக்காக மரித்தி, எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் அருவீர். எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தி, எனக்காய் மீண்டும் அருவீர், எனக்காய் மீண்டும் அருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசுவே, இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் என்னை காலமெல்லாம் காத்தி, காலமெல்லாம் காத்தி. இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்லுவோமா. நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி. நல்ல கரங்களை தட்டி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆமென், இயேசு இயேசு ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சேர்ந்து சொல்லும். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள். ஆமென், நன்றி சொல்வேன், சொல்லுவோமா. நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆமென், நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி, நன்றி ராஜா, நன்றி தெய்வமே.
ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் பலவீனன் என்று அறிந்தும் நீர் எங்களை தள்ளிவிடாமல் நீரங்களை இடை கட்டினதான தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்து எங்களுக்காய் யாவையும் செய்து முடித்ததான தெய்வம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி வலிகளை ஏறெடுக்கிறோம். ஓ உமக்கு மகிமைகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கு பாத்திரராய் காணப்படுகிறதா எங்கள் தெய்வமே, எங்கள் ராஜனே, உமக்கு நாங்கள் நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லும் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யூடியூப்பில் பார்க்கிறவங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை நாம் இணைந்து தேவனை ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று பல இடங்களில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திற்கு போனால் என்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் விடுதலை கிடைத்து விடும், இங்கே போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல அலைந்து தெரிகிறார்கள். வசனம் சொல்லியிருக்கிறது, தேவனுடைய சமூகத்தில் தான் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. சமாதானத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள சமாதானம் அல்ல, பரலோகம் கொடுக்கிற சமாதானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நித்தியமான சமாதானம், நாம் எதிர்பார்க்க முடியாத சமாதானம், நினைத்து பார்க்க முடியாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 2000 ரூபாய் கொடுத்து எங்கேயும் போக வேண்டாம், பல லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து மனிதனை தேடி ஓட வேண்டாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது தேவனுடைய ஆராதனைக்கு யாரு கடந்து வருகிறீர்களோ உங்க வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை மேகமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாழாய் கிடக்கிற பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் எனக்கு எத்தனையோ பேருடைய குடும்பங்கள் பாழாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். யூடியூப்ல பார்க்கிற ஜனங்கள் ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம், நான் உடைக்கப்பட்டிருக்கிறேனே, நான் பாழாக்கப்பட்டிருக்கிறேனே, குடும்பத்தால நிராகரிக்கப்பட்டிருக்கிறேனே, உலக மனிதர்களால புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேனே, நான் இருக்கிற நிலைமையை குறித்து நான் பாழாகி போன ஒரு அனுபவத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நிமித்தம் உங்கள் முகத்தை அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லியிருக்கிறது, என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரின் நிமித்தம் உங்க வாழ்க்கையில போராட்டம் வரலாம், ஒரு ஆண்டவரின் நிமித்தம் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம். வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் மூலமாய் நீங்க பிரச்சனை ஏற்றுக்கொள்வீங்கன்னா எதிர்காலத்துல உங்க வாழ்க்கைய உயர்த்தி அழகு பார்த்து உங்களை விசாலத்துல வழி நடத்த நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
ஆண்டவரின் நிமித்தம் நம்முடைய முகங்கள் பிரகாசமா மாறும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு என்கிற ஒரு நாமம் நமக்குள்ள இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்பான்னு கூப்பிட முடியாது, அம்மானு கூப்பிட முடியாது, யாரை பார்த்தோம் நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா கிட்ட எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நாமத்தினாலே ஆண்டவரே என் வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும், ஏசப்பா என் நெருக்கங்கள் மாறட்டும், ஏசப்பா என் போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரின் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதமாய் செய்து முடிக்க நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தானியேல் மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் இவ்விதமாக சொல்லுகிறார், 70 வருஷம் இந்த எருசலேம் தேவாலயம் எப்படி ஆக்கப்படும், பாழாக்கப்படும் என்று சொல்லுகிறார். 70 years, 70 வருடங்கள் இந்த தேவாலயம் பாழாக்கப்படும் என்று சொல்லுகிறார். தானியேல் தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கிறார், இந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கிறார். படித்த மாத்திரத்தில் அவர் செய்த ஒரு காரியம் தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உபவாசம் பண்ணி இருட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட அவருக்கு நோக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது, எத்தனையோ நெருக்கங்கள் வருகிறது. 70 வருஷம் இல்ல, 60 வருஷம் போராட்டம், 100 வருஷம் போராட்டம். பாரம்பரியமா என் தலைக்கு மேல சாபம் இருக்குது, என் குடும்பத்திற்கு மேல கட்டு இருக்குது, என் குடும்பத்திற்கு மேல போராட்டம் இருக்குது. வருத்தத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவனுடைய சமூகத்துல உபவாசம் பண்ணி தானியேல் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலை தர வேண்டும், இந்த எருசலேமை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, பாழாய் போற தேசத்திற்கு மேல ஆண்டவரின் நிமித்தம், அந்த தெய்வத்தின் நிமித்தம் அது பிரகாசமாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய குடும்பங்கள் பாழாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பாழாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரவு நேரத்தில் 3 காரியங்களை மிக சீக்கிரமாக உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் ஆண்டவரின் நிமித்தம் நமக்கு அவர் அருளுகிற 3 விசேஷமான காரியங்கள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 70 வருஷம் சிறையிருப்பை ஆண்டவர் உடைக்க முடியுமே, ஆனால் நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தை தேவன் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 70 வருஷம் சிறையிருப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய ஜெபத்தினால மறுபடியும் துளிர்க்க பண்ணுவாரே, ஆனால் உடைந்து போன வாழ்க்கையை இந்த இரவு நேரத்தில் ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் வல்லமை உள்ள நாமமாக இருக்கிறது. அந்த நாமம் நமக்குள்ளே இருந்தால் 3 ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குமா? என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடுகிற தேவன் அல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. முதலாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இயேசு என்கிற ஒரு நாமம், இயேசு என்கிற ஒரு அபிஷேகம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள, இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள இருக்குமா? ஆனால் தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. மனுஷன் கைவிட்டுட்டு போயிடலாம். இந்த உலகத்துல ப்ராமிஸ் பண்ற ஜனங்கள் கைவிட்டுட்டு போயிடலாம். திருமணத்துல உடன்படிக்கை செய்வார்கள். மரணமோ ஜீவனோ, நஷ்டமோ கஷ்டமோ, மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உன்னை விட மாட்டேம்மா, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்திற்குள்ளால எத்தனையோ பிரிவுகள்,
எத்தனையோ பாழாக்கப்பட்ட அனுபவம், எத்தனையோ நொறுக்கப்பட்ட அனுபவம். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் அந்த குடும்பத்திற்குள்ள இல்லாம போறதுனால. இன்னைக்கு ஏன் குடும்பம் உடையுது? இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்திற்குள்ள இல்ல. ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்குள்ள வருவாருன்னா இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் ஒரு குடும்பத்திற்குள்ள அசைவாடுமே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் தமது ஜனத்தை கைவிடாத தேவனாக இருக்கிறார். எத்தனை நெருக்கம் வரலாம், எத்தனை போராட்டம் வரலாம், இயேசுவின் நாமம், அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே கைவிட்டு போன இடங்களில் ஆண்டவர் மறுபடியும் உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? மிக அழகாக சொல்லுகிறார், ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன், நான் உயர்த்துகிற தேவன், அவர் என்னை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் என்னை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பம் எருசலேம் பாழாக்கப்பட்டது போல ஏன் பாழாக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமம் அந்த குடும்பத்திற்குள்ள குறைவுபடுகிறதுனால. அவர் நல்ல ஒரு நாமத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. பிரச்சனை வருதா, நெருக்கம் வருதா, போராட்டம் வருதா, கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, ஏசப்பா உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை சொல்ல 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 பேய்கள் ஓடும். இயேசு என்கிற நாமத்தை சொல்ல சொல்ல வியாதிகள் மாறும். இயேசு என்ற நாமத்தை சொல்ல சொல்ல எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தேவன் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு குரூப்பா பசங்களை கூட்டிட்டு, ஒரு ஹோம்ல இருக்கிற பிள்ளைங்களை கூட்டிட்டு ஒரு டூருக்கு கூட்டிட்டு போறாங்க. குற்றாலத்தில் இருக்கிற அருவிக்கு ஒரு சுற்றுலாக்காக கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்பொழுது குற்றாலத்திற்கு மேல சில சின்ன சின்ன அருவிகள் இருக்கிறது. அதனுடைய ஆழம் மிக ஆழமாக இருக்கும். உள்ள போனா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு முறை உள்ள விழுந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதோடு அவங்க லைஃப் முடிந்தது என்று சொல்லுவார்கள். காப்பாற்றுவதற்கு மிக கடினம். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து சொல்றாங்க, எப்பா பி கேர்ஃபுல், ரொம்ப கவனமாக இருங்க. நீங்க போகிற இடம் ரொம்ப பயங்கரமான இடம், நீங்க கவனமாக நடக்கணும். இந்த இடத்துல அருவி இருக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா நடங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளையும் அனுப்புறாங்க. நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பையன் தெரியாம உள்ள விழுந்துட்டான். உள்ள விழுந்த உடனே எல்லாரும் பதறி அடிச்சுட்டு தேடுறாங்க, அவனை எப்படி காப்பாற்றலாம். கூக்குரல் போடுறாங்க, ஐயோ பையன் கீழே விழுந்துட்டான், ஆர்ஃபனேஜ்லேருந்து கூட்டிட்டு வந்தோம், ஒரு டூருக்காக அழைத்து கொண்டு வந்தோம், உள்ளே விழுந்து விட்டான், அவனை எப்படியாயிலும் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறி கொண்டிருக்கிறார்கள். வேகமா போலீஸ் வந்தாங்க. திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறார்கள். நைட்டு ஃபுல்லும் ட்ரை பண்றாங்க. போலீஸ் ஃபயர் எல்லாம் சேர்ந்து நல்ல கயிறெல்லாம் உள்ள விட்டு அந்த பையன் இருக்கிறானா பயங்கரமா சர்ச் பண்றாங்க. அந்த பையன் கிடைக்கவே இல்லை. நடு இரவுல அந்த ஓனர்ஸை பார்த்து, அந்த கூட்டிட்டு வந்தவங்களை பார்த்து சொல்லிட்டாங்க, அந்த பையன் மரித்து போயிருப்பார். இனி நாங்கள் அவனை எடுக்க வேண்டுமானால் இறந்து போன பிரேதத்தை மட்டும்தான் நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம் ஃபுல்லும் ட்ரை பண்றாங்க, என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உள்ள ஆட்களெல்லாம் இறக்கி ட்ரை பண்றாங்க, எதுவுமே கிடைக்கல. அடுத்த நாள் காலையில் விடாமல் முயற்சி பண்ணினதுனால ஒரே ஒரு நியூஸ் கீழேந்து மேலே வருது, ஏதோ ஒரு சரீரம் கீழே இருக்குதுன்னு தெரியுது. அவன் உயிரோடு இருக்கிறானா மரித்து போனானா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எங்களுடைய பலனை நாங்கள் பயன்படுத்தி எங்களுக்கு தெரிந்த காரியங்களை செய்து காப்பாற்ற முயற்சி செய்கிறோம். உயிரோடு வருவானோ மரித்திருப்பானோ தெரியாதுன்னு சொன்னார்கள். ட்ரை பண்ணுறாங்க. மத்தியானம் ஆகுது, 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது. விழுந்து ஒரு நாள் தாண்டி விட்டது. அவனை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எடுத்துக்கொண்டு வரும் பொழுது
அவனுடைய கரம் ஒரு ஒரு வணக்கம் போட்ட ஒரு லெவலில் அவனுடைய கரம் இருக்கிறது. ஆனால் அவன் மயங்கின ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறான். உடனே மருத்துவர் மனைக்காக ஆம்புலன்ஸில் போட்டு அவனை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பிள்ளையை கொண்டு போய் நல்ல மருத்துவ சிகிச்சையை கொடுக்குறாங்க. கொடுத்தா ஒரு 2 நாள் கழித்து அவன் மறுபடியும் எழும்புறான், உயிரோடு வந்துட்டான். அங்கே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அவனை பார்த்து கேட்டாங்க, எப்பா இந்த அருவியில் விழுந்த யாருமே இதுவரைக்கும் பிழைச்சதில்லை, எப்படி நீ பிழைத்தாய் என்று கேட்டார்கள். இந்த சின்ன தம்பி சொன்னான், நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது நான் சண்டே ஸ்கூல் போவது என்னுடைய பழக்கம். என்னுடைய ஆர்ஃபனேஜ்லேருந்து என்னுடைய டீச்சர்ஸ் என்னை அழைத்து கொண்டு போவார்கள். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் அந்த சண்டே ஸ்கூலில் போய் அந்த டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டுட்டு நான் மறுபடியும் என்னுடைய ரூமுக்கு வருவேன் என்று சொன்னான். அப்படி இருக்கும் பொழுது டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம், மனுஷன் கைவிட்டு விடுவான், உலகம் கைவிட்டு விடும், தேவன் கைவிட மாட்டார் சொல்லிட்டு இதே வசனத்தை எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பைக்கு நான் பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வசனத்தை இருதயத்திற்குள்ள பதித்து வைத்துக் கொண்டான். திடீர்னு உள்ள விழுந்தான். திடீர்னு ஒரு வேர் போல ஒரு பெரிய மரத்தினுடைய ஒரு கொப்பனுடைய கரங்களில் சிக்கி கொண்டது. இறுகமா பிடிச்சிட்டு சொன்னானா, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் போராட்டங்களுக்கு பிரச்சனைகளை கண்டு நான் துவண்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமை உள்ள தெய்வம் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொன்னானாம். இந்த சின்ன பையனுக்குள்ள இருந்த ஒரு அழகான இருதயத்தை பாருங்க. இயேசு என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை கைவிட மாட்டாரு, அவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. அவருடைய நாமம் எனக்குள்ளே இருப்பதினால சிங்கத்தின் மேல நான் நடப்பேன், வலு சர்ப்பத்தின் மேல் நான் நடப்பேன், அது என்னை ஆளுகை செய்வதில்லை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. நமக்குள்ள அதே வைராக்கியம் காணப்படும்னா கைவிட்டு போன இடங்கள்ல தேவன் நம்மை கரத்தை பிடிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு அனுபவம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடாத தேவனாக இருக்கிறார். இயேசு என்கிற நாமம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்ம கைவிடுகிற தேவன் அல்ல, கரத்தை பிடித்து தூக்குகிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாடுகளோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், எப்படிப்பட்ட வியாதியில படுகுழியில விழுந்து போனேனே, ஆழத்தில் விழுந்து போனேனே, இனி எப்படி நான் மேலே வருவது, எப்படி என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இயேசு என்கிற நாமத்தை இருதயத்தில் சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே, இயேசுவே, ஏசப்பா, ஏசப்பான்னு சொல்லி பாருங்க. படுகுழியா இருந்தாலும் கரம் பிடித்து தூக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வேகமாக 2வது ஒரு காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிலே இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் என்ன அற்புதம் நமக்குள்ளே நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. 2வது, இயேசு என்கிற நாமம் நமக்குள்ள இருக்கும் பொழுது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மை வழிகாட்டி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய உறவினருடைய திருமணத்திற்காக நான் தென்காசிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. தென்காசியில் எங்கே கல்யாண மண்டபம் இருக்குது, எங்கே அவங்க வீடு இருக்குது, A to Z ஒன்றுமே தெரியாது.
நாகர்கோவில்ல எந்த மூலையை கேட்டாலும் எந்த இடத்த கேட்டாலும் தெளிவா சொல்லிடுவேன். ஆனா தென்காசியில கொண்டு விட்டுட்டு இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்துருன்னு சொன்னா எனக்கு வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ நல்ல ஒரு டெக்னாலஜி இப்போ நம்ம கையில் இருக்குது. கூகுள் மேப்ஸ் எங்கே போனாலும் கரெக்டாக வழி காட்டிடும். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் மேப்ஸில் நீங்கள் இருக்கிற இடத்த பாயிண்ட்ஸ் பண்ணி எனக்கு அனுப்பிடுங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணவே தேவையில்லை, நான் டைரெக்டாக அந்த கல்யாண மண்டபத்திற்கு வந்துடுறேன்னு என்னுடைய ஒரு உறவினரத்தில் நான் சொன்னேன். உடனே அவங்க அந்த கூகுள் மேப்பில் எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க. நான் போயிட்டுருக்கிறேன், தென்காசி போயிட்டேன். அங்கேருந்து இந்த கூகுள் மேப் சொல்லுது கோ ரைட் அப்படிங்குது, நான் ரைட்டில் போகிறேன். கோ லெஃப்ட்னு சொல்லுது, லெஃப்டில் போகிறேன். அது சொல்கிற வழியிலலாம் நான் போயிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் தூரம் போக 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 பெரியதாக இருந்த சாலை குறுகிட்டே வருது. அப்போ நான் இருதயத்துக்குள்ளே என்றேன், ஒருவேளை தப்பாக காட்டுமோ. என் பக்கத்தில் இருந்தால் என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னான், யார் தப்பாக வழி சொன்னாலும் கூகுளில் இருக்கிற இந்த மேப் என்ன பண்ணாது, தப்பு செய்யவே செய்யாது அப்படின்னா. நானும் சரி பரவாயில்ல, இவன் இவ்வளவு தைரியமாக சொல்கிறான்னு போயிட்டே இருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 5-6 கிலோமீட்டர் போய் நிற்கிறோம். ஒரு பயங்கரமான காடு, முன்னாடி ஒரே ஒரு ஆறு மாத்திரம் இருக்குது. கல்யாண மண்டபத்துக்கு மேப்பு போட்டால் ஆறுக்கு முன்னாடி வந்து நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். இப்போ நான் என் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறேன், டேய் இதை கிராஸ் பண்ணி எப்படிடா போக முடியும்? நானும் என்னுடைய நண்பனும் இறங்கி நின்று அந்த சைடு ஃபுல்லும் பார்க்குறோம், ஏதோ ரோடு இருக்கா, இந்த பக்கம் ரோடு இருக்கா, திரும்பி போயிட முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, கூகுள் மேப் உனக்கு வாழ்க்கையில் வழியை காட்டாது. நீ நேசிக்கிற நண்பர்கள் நல்ல வழியை காட்ட மாட்டாங்க. ஆனால் இயேசு என்கிற நாமம் உன் வாழ்க்கைக்குள்ள இருக்குமே ஆனால் அவர் உனக்கு வழிகாட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷன் வழியை காட்டினானா இப்படி போக சொன்னா அப்படி போய் விழுந்திருப்போம், இங்க போனா முன்னேறிடலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டுட்டு கொஞ்சம் அங்க போய் உட்கார்ந்துட்டா வாழ்க்கை முன்னேறிடுமே நினைப்போம். ஆனா வசனம் சொல்லுகிறது, இயேசு என்கிற நாமம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ வழி மாறி போனாலும் சரியான வழியில கொண்டு வந்து அந்த பரலோக ராஜ்யத்துல கொண்டு போக ஆவியானவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு வழியை காட்டுறாரு. நோவாவை பார்த்து சொல்றார், நோவா, I am going to destroy this world. ஏனென்றால் இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். I am going to navigate you. நான் உன்னை சரியான வழிக்கு நேராக உன்னை தப்புவிக்கும்படியாய் ஒரு வாசலை திறக்கணும்னு விரும்புகிறேன். You need to build a ark. நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்னாலும் நமக்கு ஒரு கைடன்ஸை கொடுப்பார். எப்படி வரும், எந்த மனுஷன் நம்மகிட்ட சொல்லுவாங்க, யார் மூலமா நம்மகிட்ட பேசுவாங்கன்னு தெரியாது. ஆனா பேசுகிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை கொண்டு எப்படி எப்போ பேசுவார் ஒன்றும் தெரியாது, ஆனா நிச்சயமா அவர் நம்ம கூட பேசுவார். நோவா இடத்துல சொல்றாரு, ஒரு நேவிகேஷன், அவர் நேவிகேட் பண்றாரு. எப்பா இந்த வழியில போயிடு, ஒரு பேழையை கட்டு, அந்த பேழையில சகல மிருகங்களும் உடைய குடும்பமும் உள்ள போயிடுங்க, இந்த உலகத்தை அழிக்க போறேன் அப்படிங்கிறாரு. சுற்றி இருந்த மனுஷங்கள்லாம் அவரை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. எப்படியா உலகம் அழியும், உலகம் அழியறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இந்த உலகம் அழியறதுக்கு சான்ஸே இல்லை. மழையா, அந்த காலத்தில் இன்னைக்காவது மழையை பார்த்துருக்குறோம், ஓகி புயலை பார்த்துருக்குறோம், எல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டோம். அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மழையை பார்த்ததில்லை. முதல் முறையா நோவா சொல்றாரு, மழை வரப்போது ரட்சிக்கப்படு. இல்லை நாங்கள் ரட்சிக்கப்பட மாட்டோம்னு இருக்கிறாங்க. ஆனால் நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால வசனம் சொல்லி இருக்கிறது, நோவாவும் அவனோடு கூட பேழையில் இருந்த சகல மிருகங்களும் நோவாவுடைய குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. வழியை திறக்கிற தேவனாக இருக்கிறார், வழி காட்டுகிற தேவனாக இருக்கிறார். விழுந்து போவோம் என்று நினைக்கிற சூழ்நிலையில இயேசு என்கிற நாமம்
நம்முடைய வாழ்க்கையில வழிகளை திறக்கும். அடைக்கப்பட்ட வாசல்களை இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் வாசல்களை திறக்கும். ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்வோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் வழிகளை உண்டு பண்ணுகிற நாமமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் மிக சீக்கிரமாக உங்கள் மத்தியில் எடுத்து வைத்து நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயா 37 அதிகாரம் 35 வசனத்திலே அவருடைய நாமத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு ஆதரவாக மனிதர்கள் இல்லையே, என்னுடைய நண்பர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், குடும்பம் என்னை ஏமாற்றி விட்டார்கள், நேசித்தவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் கொடுக்கிற 3வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் ஆறுதல் இழந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கூட இருப்பேன்னு சொன்ன நண்பர்கள் ஏமாற்றிடுவாங்க, கூட இருப்பேன்னு சொன்ன குடும்பம் ஏமாற்றிடும், கூட இருப்பேன்னு சொல்லுகிற எல்லா உறவுகளும் இந்த உலகத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, I will be with you forever. கடைசி வரை நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், உன் கூட இருப்பேன். இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்து பாருங்கள். போராட்டம் வரும்போதெல்லாம் இயேசுன்னு சொல்லி பாருங்க. யெகோவா நிசியே, யெகோவா ராஃபா, எங்கள் ஜெய கொடியே. ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல 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 எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், இயேசு என்கிற நாமம் சகலத்தையும் உடைக்க வல்லமை உள்ள நாமமாக இருக்கிறது. ஆதரவு இழந்து போய் இருக்கலாம், நம்பின பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நம்பி இருக்கிற குடும்பம் விட்டுட்டு போயிட்டு, நம்பி இருக்கிற நண்பர்களை விட்டுட்டு போயிட்டாங்க. 3வதாக மிக தெளிவாக வேத புஸ்தகம் சொல்லுகிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் உங்க வாழ்க்கையில ஒரு ஆதரவாக இருக்கிறது. மனுஷனை குறித்து கவலைப்பட வேண்டாம். மனுஷன் விட்டுட்டு போயிட்டானே, உறவுகள் விட்டு பிரிந்து விட்டார்களே, டோன்ட் வரி அபவுட் த ஹியூமன் லைஃப். ஆண்டவர் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 3வதாக மிக அழகான ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் உங்க வாழ்க்கையில் அவர் ஆதரவாக இருப்பார். உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு. சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் குறைவை பெற்றுக்கொள்வதில்லை. என்னுடைய வாழ்க்கை அவர் நிறைவாக மாற்றுவார், என் போராட்டங்களை மாற்றுவார். என் தேவன் எனக்கு ஆதரவாக இருப்பார் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை போராட்டம் வரும்போதெல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை பிரச்சனை வரும்போதெல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நெருக்கப்படும் போதெல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், 3 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். முதலாவது சொல்றாரு, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. 2வதாக அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், வழியை காட்டுகிற தேவனாக இருக்கிறார், வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கோணலான பாதைகளை செவைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3வதாக ஒரு ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் உங்க வாழ்க்கையில ஒரு ஆதரவை கொடுக்கும், ஒரு சமாதானத்தை கொடுக்கும், இருளை
வெளிச்சமாக மாற்றுவார். பாழாக்கப்பட்ட அனுபவத்தில் அவருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருகமாக, உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி, நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிற தகப்பனே, உம்முடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கும் அப்பா. உம்முடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களை மாற்றும் தகப்பனே. உம்முடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையில கட்டுகளை உடைக்கும் அப்பா. உம்முடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட சூழ்நிலையை மாற்றும் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிற தகப்பனே, நாங்கள் இழந்து போய் நிற்கிற தகப்பனே, கைவிடப்பட்ட சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆதரவற்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆறுதலாக ஆதரவாக இருக்கிற தேவன். ஓ தேங்க்யூ ஃபாதர். ஓ இயேசுவே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. சொல்லுங்க, ஜீவனை ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? ஏமே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலான. சத்தத்தை உயர்த்தி, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலா. ஜீவனை பார்க்கிலும் ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, வாழ்க்கையை வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை. சத்தமா கரங்களை தட்டி, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை, உம் கிருபை. என் வாழ்க்கையை பார்க்கிலும் ஏசப்பா, தாங்குகிற கிருபையே, மாறாத கிருபையே, கிருபை மேலான உம் கிருபை, கிருபை மேலா. தாங்கி நடத்துகிற கிருபப்பா, விட்டு கொடுக்காத கிருபையே, கரம் பிடித்து நடத்துகிற கிருபையே. சத்தமா, கிருபை மேலான ஆவியானவரே துதிக்கிறோப்பா. கிருபை மேலானதே, உம் கிருபை. கடைசியா ஒரு முறை, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானது. இயேசுவே, உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது கட்டுகள் உடையட்டும், போராட்டங்கள் மாறட்டும். ஏசப்பா, நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆவியானவரே, இந்த இரவு நேரத்தில் எங்களோடு பேசின 3 வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் எங்களுடைய வாழ்க்கையில கைவிடாத நாமம் அப்பா. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் எங்க வாழ்க்கையில வழிகாட்டுகிற நாமம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் எங்க வாழ்க்கையில ஆதரவாக இருக்கிற நாமம் அப்பா. நீர் எங்களுக்கு ஆதரவாக இரும் ஆண்டவரே. கலக்கத்தோடு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளையும் என் தேவனீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுது அவருடைய கட்டுகள் உடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் பொழுது போராட்டங்கள் மாறட்டும்.
இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை சொல்லும் பொழுதே ஆதரவாய் இல்லாமல் போன சூழ்நிலை ஆதரிக்கிற தேவன் கூட கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதி, கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடுத்த வாரத்து நேரத்தில் கடந்து வருகிற வர தேவனுடைய கிருபையும் சமாதானம் அன்பும் இரக்கமும் ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய நெருக்கங்களை தேவன் மாற்றும், போராட்டங்களை மாற்றும். இயேசு என்கிற நாமத்தை அறிக்கையிடும் பொழுதே எல்லா போராட்டங்களும் உடையட்டும், பலவீனங்கள் மாறட்டும். தாழ்த்தி தருகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.